தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் திருச்செந்தூரிலிருந்து தூத்துக்குடி, மதுரை போன்ற பகுதிகளுக்கு செல்லும் பிரதான சாலையில் அமைந்துள்ள முக்காணி ஆற்று பாலத்தில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் சாலையில் தடுப்புகளை அமைத்து போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் அஜித்குமார் வழங்கிட கேட்கலாம். அஜித்குமார், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தென் மாவட்டங்களில் தொடர்ந்து பெய்து வரக்கூடிய கனமழை காரணமாக தாமிரபரணி ஆற்று வெள்ளமானது கரபுரண்டு வருகிறது. இந்த நிலையில தாமிரபரணி ஆற்றின் கடைசி பாலமான ஆத்தூர் முக்காணி பாலம், இந்த பாலத்தின் தரைப்பாலத்தை தொட்டு தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது. இதனால் திருச்செந்தூரிலிருந்து முக்கியமாக தூத்துக்குடி மார்க்கத்தில் செல்லக்கூடிய மதுரை போன்ற பிரதான பகுதிகளுக்கு செல்லக்கூடிய இந்த சாலையில் போக்குவரத்துகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தற்போது தாமிரபரணி ஆற்று பாலத்தில் தற்போது அதிகமாக செல்வதால் பாதுகாப்பு நலன் கருதி இருபுறமும் செல்லும் வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளது. இதற்காக பாலத்தின் இருபுறம் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு போலீசார் கண்காணிப்பில் இருந்து வருகின்றனர். மேலும் ஆற்றில் வரும் தண்ணீரை பார்க்க வரும் பொதுமக்களையும் அங்கிருந்து அப்புறப்படுத்தி வருகின்றனர். ஏற்கனவே மழைக்காலங்களில் இந்த தரமட்ட பாலத்தின் வெள்ளம் தாண்டி செல்லும் என்று கூறி கடந்த சில வருடங்களுக்கு முன்பு அதன் அருகே மற்றொரு உயர்மட்ட பாலமும் அமைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த பாலத்தின் நடுப்பகுதியும் கடந்த வருடம் வந்த வெள்ளத்தின் போது பாதிக்கப்பட்டது. அந்த பாலத்தின் பாதிக்கப்பட்ட பகுதி தற்போது வரை சரி செய்யாததால் அந்த உயர்மட்ட பாலத்திலும் பாதுகாப்பு கருதி வாகனங்கள் இயக்க அனுமதிக்கப்படவில்லை. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி அஜித்குமார். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.